கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு வைங்களேன். சூப்பராக இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா, மீனாட்சி, மைதிலி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவள் அருணையும் அத்தை எப்படி ஏமாற்றிட்டு இருக்கா பார்த்தீங்களா, பாவம் அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடஞ்சே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, இதை வந்துட்டு அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா, அவள் எதுக்காக இவ்வளோ பெரிய பொய் சொன்னான்னு தெரியவே இல்லையே, இத்தனை பிரச்சனை நடந்தும் அவளை இவ்வளோ தூரம் இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கிறது காரணம் அத்தை கூட சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தை அப்படின்றதுக்காண்டி தான். ஆனால் அதை வந்துட்டு இதை இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிப்பா நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, அந்த குழந்தை மேலெல்லாம் சத்தியம் பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்ல, அங்கே குழந்தை இருந்தால் தானே அவள் பயப்பட்டுருக்கணும், அதனால தான் தைரியமாக சத்தியம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவள் கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அத்தையோட ஃப்ரெண்டு டெஸ்ட் பண்ணியும் அவன் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கான் தானே ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம அவசரப்பட்டு இந்த டேப்லெட் இருந்ததுனால அவள் வந்துட்டு கர்ப்பம் இல்லை நம்ம நிரூபிச்சிட முடியாது இல்லையா, இந்த டேப்லெட்டை வச்சு அவன் மேலே பழி போட முடியாது. சரி எப்படி வந்துட்டு அவளை டெஸ்ட்டுக்கு சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்ல, அவகிட்ட சொன்னாலாம் சம்மதிக்க மாட்டா, அவளை வந்துட்டு எப்படியாவது நம்மளோட வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க எல்லாமே பிளான் போடுறாங்க. மீனாட்சிக்கு வந்துட்டு செக்அப் பண்ணணும், உடம்பு முடியல, டெஸ்ட்டு வந்துட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவள் மூலயமா வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. மீனாட்சிக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்காங்க. ஃபோன் பண்ணி அந்த நர்ஸுக்கிட்ட வந்துட்டு தனியாக பேசுகிறாங்க. அதோ அங்கே உட்காந்துருக்காளே அவள் பேர் தான் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல, நான் என்ன ஹெல்ப் செய்யணும் அப்படின்ற மாதிரி மீனாட்சி கிட்ட கேட்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு சந்தேகமாக இருக்கா, அதை நீ தான் எப்படியாவது பூர்த்தி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளான் சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆக்ட் பண்ணுவோம், அப்போ போல் நீ வந்துட்டு ஐஸ்வர்யாவோட கையிலேருந்து எப்படியாவது வந்துட்டு பிளட் எடுத்துரு, அது மூலயமா வந்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே பிளான் போட்டுடுறாங்க. மீனாட்சி வந்துட்டு ரத்தம் எடுக்கிறதுக்கு வேணாம் எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு வேணாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தெரியாத அந்த 5 பைசா மூஞ்சி ஐஸ்வர்யா பேக்கு இதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே மீனாட்சிக்கிட்ட இருந்து பிளட்டை எடுக்க போகிற மாதிரி எடுத்து ஐஸ்வர்யா அதில் வந்து எடுத்துடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கத்த, ஐயோ சாரி மேடம், இவங்களுக்கு எடுக்கிறது பதில் தெரியாமல் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல, ஏய் கையை கூடவா பார்த்து எடுக்க மாட்டாமா வலிக்குது அப்படின்னு சொல்ல, மீனாட்சி வந்துட்டு அடுத்து பிளட் எடுக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே நைஸ் ஆக்ஷன் போட்டுடுறாங்க. அடுத்து வந்துட்டு ரிப்போர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த சிஸ்டர் வந்துட்டு ரிப்போர்ட்டோட வர்றாங்க. இவங்க 3 பேர் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் சரிதான், அவங்க வந்துட்டு ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுற 3 பேருமே வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. 5 பைசா மூஞ்சி இவ்வளோ நாள் இப்படி வந்துட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியுறியா, இரு உனக்கு இருக்குது உனக்கு வச்சாம்பார் ஆப் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா இதெல்லாம் தெரியாமல் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காங்க ஹாயா. அடுத்து வந்துட்டு தீபா அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஐஸ்வர்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இல்லை தானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காயே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அபிராமி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அபிராமி கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அபிராமியோட ரியாக்ஷன்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, கார்த்திகே வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸு சீன்ஸு அவரே வந்துட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சி வச்சுருந்தோம். ஏன்னா வந்துட்டு குழந்தை கலைகிற மாதிரி கொண்டு வந்து தீபா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு கார்த்தி தான் கண்டுபிடிப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்படி ஒரு சேஞ்சை வந்துட்டு யாரும் எதிர்பார்க்கல. தீபா, மைதிலி, மீனாட்சி எல்லாருமே சேர்ந்து ஐஸ்வர்யாவோட அந்த திருட்டுத்தனத்தை வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ பார்த்தா சவாலில் வந்துட்டு கார்த்தி கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க, அது வந்துட்டு வேற. ஆனால் பட் வீட்டில் இருக்கிற இந்த ரியாவை அடித்து விரட்டுறது இந்த 3 பெண்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எதிர்நீச்சல் மாதிரி இதுலேயும் வந்துட்டு இந்த பெண்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி டைரக்டர் வந்துட்டு சீன் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆஃபீஸில் வந்துட்டு கார்த்தி, ரம்யா இவங்களோட காம்பினேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.